ராமேஸ்வரத்தில் வீசிய பலத்த சூறைக்காற்றால் விசைப்படகுகள் சேதமடைந்தன. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், விவரங்கள். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்துல 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுல 2500க்கும் மேற்பட்ட மீனவர் மீன்பிடி துறையில ஈடுபட்டு வராங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா நேற்று இரவு வீசிய பலத்த சூறைக்காற்று மற்றும் கனமழையின் காரணமாக ராமேஸ்வரத்துல துறைமுகத்தில் நிறுத்தியிருந்த விசைப்படகுகள் ஒன்றுடன் ஒன்று மோதி சேதமடைந்திருக்கு. அதுல ஒரு விசைப்படகு புது துறைமுகத்துல மோதி முற்றிலும் சேதமடைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு விசைப்படகு நங்கூரம் மறுத்து தரை தட்டி நிக்குது. இதனால மீனவர்கள் வேலை நடத்திருக்காங்க. தற்போது தரை தட்டிய அந்த விசைப்படகை மீட்கும் பணியில மீனவர் ஈடுபட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் சேதமடைஞ்ச விசைப்படகை மீட்கும் பணியில மீனவர் ஈடுபட்டு வராங்க. இதற்கு காரணம் என்ன தெரிவிக்கிறாங்க மீனவர்கள்? ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்துல தூண்டில் வலை இல்லாத காரணத்தினாலதான் இந்த புயல் மற்றும் மழை காலங்கள்ல படகு ஒன்றுடன் ஒன்று மோதி சேதமடைந்து வருது. இதை தடுக்க உடனே தூண்டில் வலை அமைத்தார் என்று மீனவர் கோரிக்கை வச்சிருக்காங்க. தொடர்ந்து இளைஞர்கள் பிரச்சனைகளை மீனவர்கள் சந்தித்து வரும் இந்த சூழ்நிலை இயற்கை சீற்றத்திலும் ராமேஸ்வரம் மீனவர்கள் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கார்த்திக், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.